அப்பா என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் பொன்னியின் செல்வன் கல்கி எழுதுறது கல்கி புத்தகத்தில் வந்தது. அதை செஞ்சு எடுத்து அந்த காலத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ பொன்னியின் செல்வன் படம் வந்ததுனால இதை பிள்ளைகளுக்கு காட்டுவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன். பழைய புத்தகம் நான் போனதுனால டேமேஜ் ஆயிடுச்சு. பேர குழந்தைகளாம் இன்னைக்கு மரியாதைமன் கதையில் இன்னொரு கதை பிறரை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறத பற்றிய கதை தான் அது. கிராமத்தில் நெல் வியாபாரி ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், விவசாய டயத்தில் 100 ரூபா விற்கிறதுனா 80 ரூபான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூடைன்னு பணத்தை கொடுத்துருவேன். அவங்களும் வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு தேவை, நம்ம நல்லது கெட்டதுக்கு வேணுமே அப்படின்னு அவன்கிட்ட வாங்குவாங்க. 10 மூடை 5 மூடைன்னு 180 ரூபாய்ன்னு வாங்கிக்கிடுவாங்க. இதை அவன் என்ன பண்ணா 100 ரூபாய்க்கு விற்பேன். இப்படி இருக்கிற போது இவன்கிட்ட ஒரு சின்ன வியாபாரி நெல் வாங்க வந்தேன். அவன் ஐயா எனக்கு 4 மூடை நெல் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன பண்ண 400 ரூபாய் கொடுத்தான். 400 ரூபாயை கொடுத்துட்டு அவன் அந்த பெரிய வியாபாரி அந்த நார்பெட்டி அது ஒரு 10 படி கொள்ளும். இதை வச்சு முக்குருணின்னு அந்த காலத்தில் சொல்லுவார். இது நான் 100 ரூபாய்க்கு இந்த நெல் தான், 200 ரூபாய்க்கு இந்த நெல் தான், 400 ரூபாய்க்கு இந்த நெல் தான் அப்படின்னேன். சரி சாம்பிள் தானே காட்டுறான்ட்டு இந்த 400 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு நெல்லை தாங்கன்னொன்னே இந்த நெல்லை தான் அவன் கொடுத்தேன். என்னையா நான் 4 மூடைக்கு 4 ரூபா கொடுத்துருக்கேன், நீ நான் இந்த ஒரு முக்குருணிய நெல்லை கொடுக்குறியே, ஒரு கையாறு பெட்டியை ஒரு ஓலைப்பட்டியில் கொடுக்குறியே நார்பெட்டியில், இது என்னையா நியாயம் அப்படின்னு கேட்டேன். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், 100 ரூபாய்க்கு இந்த நெல் தான், 400 ரூபாய்க்கு இந்த நெல் தான் சொன்னேன்ல, இதுதான் என்னோட முறை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவன் நேர போய் இப்படி அநியாயம் பண்ணுறான்ட்டு போய் மரியாதை சொன்னேன். சொன்ன உடனே அவனுக்கு கோபம் ரொம்ப வந்துருச்சு. என்ன இப்படியெல்லாம் ஏமாத்துற பையெல்லாம் இருக்காங்களே அப்படின்ட்டு அவனை சேவனை விட்டு அவனை கூப்பிட்டு வர சொன்னாப்புல. அது வந்தோடனே ஏன்டா பட்ட நீ என்ன 400 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு கையாறு பட்டி ஒரு நார்பட்டியில் உள்ள நெல்லை கொடுக்குறியாம்ல அப்படின்னு நான் முதல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு தாயா கொடுத்தேன். 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் இந்த நெல் தான், 400 ரூபாய்க்கு வாங்கினாலும் இந்த நெல் தான்னு சொன்னேன். அவர் சாப்பிட்டு நடத்திக்கிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் சொல்லுதுதான் அப்படின்னோடனே சரி ரொம்ப சிக்கலாக இருக்குது, இந்த 1 மாதம் ஆகுதுக்கு எனக்கு யோசிச்சு தான் தீர்ப்பு சொல்ல முடியும். இந்த 1 மாதமும் இந்த சின்ன வியாபாரி வீட்டில் தான் நீ சாப்பிடணும். அப்பா அவனுக்கு நீ சாப்பாடு எடுக்கிறதில்ல, பாதி சாதம் அவனுக்கு சோறு வை அப்படின்னாப்ப. நீ சமைக்கிறதில்ல பாதி சோறு வைக்கணும்னா சரின்னு அவன் போனான். ஏடா நமக்கு இவ்வளவு 400 ரூபாய் கொடுத்த கண்டமும் 1 மாதம் எனக்கு சோறும் போடணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோடனே அவன் முகப்பாட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் போன பிறகு மெதுவாக கூப்பிட்டு ஏதோ தாக்கில் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு அவன் சந்தோஷமாக போயிட்டான். மறுநாள் காலையில் இலையை போட்டு அவனுக்கு சாதம் வைக்கல, ஒரு சட்டி நிறைய எடுத்து ஒரு சாதத்தில் ஒரு சோறில் பாதி எடுத்து வச்சேன். என்னப்பா இலையில வச்சுருந்தா நாங்கள் பாதி சோறு வைக்கிறீ அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், பாதி சோறு தான் வைக்க சொன்னார், சமைச்சதில் உனக்கு பாதி சோறு வச்சார், வைக்க சொன்னார், நான் வச்சுட்டேன் அப்படின்னேன். நேராக அவன் போய் அவர்கிட்ட போய் முதலிட்டேன். யார் பெரிய வியாபாரி, ஐயா நீங்கள் சொன்னதுக்கு இவன் எப்படி செய்கிறான், என்ன நீ மட்டும் வார்த்தை விளையாடுவேன். அவன் சொல்கிறது என்ன, நான் என்ன சொன்னேன், பாதி சோறு தான் வைக்கணும்னு சொன்னேன். இப்போ நீ அதை விட்டுக்கிறியா, இல்லை 1 மாதமும் அதை அந்த பாதி சோறு சாப்பிட்டு போறியா, இல்லை அந்த காசை கொடுத்துறியா, இல்லை 1 மாதம் தண்டனை கொடுக்கவான்னு கேட்டேன். ஐயா தெரியாமல் செஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு 400 ரூபாய்க்கு உள்ள நெல்லை கொடுத்துறேன், என்னை மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொன்னேன். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, பிறரை ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடாது. ஏமாத்துறோம்னா அதுக்கு கேட்கறதுக்கு ஆண்டவனோ அல்லது நீதிபதியோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இதனால் நம்ம பிறரிடத்துல ஏமாத்துற குணத்தை நம்ம விட்டுறோம். பேர குழந்தைகளாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பாகை நாடுங்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய ஆசைகள் என்றும் உங்களுக்கு உண்டு.